ஹாய் guys, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா April 7. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். வழியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையத்தில் இருக்கோம். திருப்பதிக்கு போகிற வழியில் வந்து இங்கே கோவில் இருக்கான். ஸோ எங்கள் வீட்டில் எல்லோரும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால நாங்கள் இப்போ பெரியபாளையத்துக்கு வந்திருக்கோம். பிரசாதம் கொடுத்துருக்காங்க. பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். இதெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் கிடைக்கவே கிடையாது. ஏன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்காது. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், பொங்கல் சாப்பிட்டுட்டு எல்லாம் இங்கேயே டிஃபன் முடிச்சிட்டாங்க. பொங்கல்லையே எதாவது வாங்கி தருவாங்க இல்லையான்னு தெரியல. திருப்பதி போய் மாங்காய் வாங்கி தருவாங்க, அது மட்டும் எங்களுக்கு தெரியும். ஸோ எங்கள் டோராவின் பயணத்தை திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டோராவின் பயணம். ஸோ கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் இந்த பார்டர் தாண்டி வந்தாச்சு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆந்திரா. எங்கள் வீட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே டிஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஃபோட்டோ ஷூட்காக சும்மா இங்கே நல்லா இருக்குது அப்படின்றனால ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். இங்கே இருக்க அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு. ஹாய் காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்கான ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த ஏரியா நீங்களே பாருங்கள். சன்ஃப்ளவர் இது வந்து சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அப்படிதான் திரும்ப இந்த பக்கம் இரு. நம்ம இப்படி திருப்பி விட்டாலும் இந்த பாருங்க திரும்பிச்சு கோச்சிக்கும். இதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஆமாம், இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இது ஒரே கலரில் தான் இருக்கும். அங்கே குழவி இருக்கு, பார்த்து போங்க. அது பேர் ஸோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதிக்கு வந்தாச்சு. இப்போ வண்டி எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேல் திருப்பதிக்கு போகிறோம். ஸோ போகும்போது நான் எடுக்கிற ஷூட் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வழி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேல் திருப்பதிக்கு போகிறதுக்கான வழி. இங்கேருந்து நம்ம மேலே போகலாம் ஜாலியாக.
வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு வந்தாச்சு. மேல் திருப்பதியில் இருக்கோம். ஸோ கார் பார்க்கிங்கில் இருக்கோம். கார் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தரிசனத்துக்கு போகிறோம். ஸோ எங்களுக்கு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:30க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நியூ இயருக்கு வருவோம். ஸோ இப்போ வந்து நியூ இயருக்கு நம்மளுக்கு கொரோனா அப்படின்றதுனால ஓப்பனில் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் தரிசனம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்கோம். இப்போவுமே லாக்டவுன் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து உஷாராய் முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டோம். திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. கீழேருந்தே செக் பண்ணுறாங்க. ஸோ நம்மக்கிட்ட 300 rupees டிக்கெட் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து புக் பண்ணுறாங்க. ஃப்ரீ டிக்கெட்டுக்கு வந்து இப்போது அலோவ்டு இல்லையா. கைஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. ரொம்ப சீக்கிரம் தான் கும்பிட்டு வந்தோம். பட் லட்டு வாங்குறது தான் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் தான் போனோம் லட்டு வாங்குறதுக்கு. ஆமாம், ரொம்ப கூட்டம் லட்டு வாங்குறதுக்கு மட்டும். பட் சாமியை வந்து ஒரு 45 minutesலேயே பார்த்துட்டு வந்துட்டோம். லட்டு வாங்க தான் 1 hour ஆச்சு. ஸோ இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டு சாப்பிட்டு போகிறோம். ஸோ சாப்பிட்டு போவோம், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ காய்ஸ் இப்போ நாங்கள் கீழ் திருப்பதிக்கு போயிட்டுருக்கோம். ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும். ஃபேஸ் தான் டயர்டாக எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ காய்ஸ் இனிமேல் நான் தூங்கிட்டு தான் போகிறேன். ஸோ இனிமேல் ஏதாவது கிளிப் எடுத்து அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிப் ஏதோ ஆட் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் வீடியோ ஷேர் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்தாச்சு. இந்த ட்ரிப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 1 வீக்காக வந்து நான் ஒரே ஊர் பயணமாக போயிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு என்னால் எந்த வீடியோவுமே ஷேர் பண்ணிக்க முடியல. ஸோ அதனால தான் இது ஒரு பெரிய விளாகாகவே ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் பார்ட்டாக போடுறேன். அப்படி இல்லைனா எடிட் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நான் வந்து கம்பைண்டாகவே போட்டுடுறேன். நான் வந்து நிறைய லொக்கேஷன் போயிட்டு இன்றைக்கி நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் வந்து கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.